அலீன் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்ட் 1ல நம்ம கைரல் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி ஆர் அண்ட் எஸ் நோட்டேஷன் வைக்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கைரல் கார்பன் இல்லைன்னாலுமே நம்ம ஆர் அண்ட் எஸ் கான்ஃபிகரேஷன் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா அலின் காம்பவுண்ட்ஸ், பைப்னேல், அல்கலிடின், அன்சா காம்பவுண்ட், ஹெலிக்கல் கைராலிட்டி. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஃபார் சிஎஸ்ஆர் அண்ட் கேட் ஃபார் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ அலீன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஸோ அலீன் அப்படிங்கிறது ஸோ இதுதான் நமக்கு ஏ பி சி டி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு வந்து அலீன் காம்பவுண்ட். ஸோ எப்போ இது வந்து கைராலிட்டியா இருக்கும் அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஃபார் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரைட்டீரியா ஃபார் கைராலிட்டி ஆஃப் அலீன் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கணும். இந்த டெர்மினல் கார்பன்ல இருக்க குரூப் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ குளோரின் இந்த இடத்துல ஹைட்ரஜன், இங்க புரோமின், இங்க ஹைட்ரஜன். ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. டெர்மினல் கார்பன்ல அலீன்ல இருக்க டெர்மினல் கார்பன்ல நமக்கு அதாவது டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூஷன். இங்க குளோரின் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்க புரோமின் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. பாருங்க டிஃப்ரெண்ட் குரூப், இங்கேயும் டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கு, இங்கேயும் டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ இந்த மாதிரி டெர்மினல் கார்பன் வந்து டிஃப்ரெண்ட் குரூப். இதுதான் ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து சுட் பி ஈவனா இருக்கணும். பாருங்க இது ஒரு டபுள் பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட். ஸோ ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கு, நமக்கு ஈவனா இருக்கு. சரிங்களா? ஸோ 2 அப்படிங்கிறது ஈவன் நமக்கு. சரிங்களா? 2 டபுள் பாண்ட் ஈவனா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு என்ன பண்ணணும்னா கைரல் ஆக்சிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஆக்சிஸ் பேர் தான் கைரல் ஆக்சிஸ். இன்கேஸ் எந்த மாதிரி மாலிகுல வந்து கைரல் ஆக்சிஸ் இருக்காது அப்படின்னா இந்த அலீன் டெர்மினல் கார்பன்ல ஹைட்ரஜன், குளோரின் ஆர் மெத்தில். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ல நமக்கு வந்து பாருங்க இது வந்து கைரலா இல்லையா நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு ரூலை பாருங்க. ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து ஈவனா இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் பாருங்க 1 and 2 ஈவனா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெண்டுமே இருந்தாதான் இந்த மாலிகுல் வந்து கைரல். ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அது வந்து ஏ கைரல். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த கார்பனை பாருங்க டெர்மினல் கார்பன்ல இங்க குளோரின் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு மெத்தில் இருக்கு. இது நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கு. இப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பேர் தான் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க இந்த டெர்மினல் கார்பன்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுமே சேம் குரூப்பா இருக்கு. சரிங்களா? சேம் ஆட்டமா இருக்குங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கைரல் ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல வந்து கைரல் ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ கைரல் மாலிகுல். அப்ப ரெண்டுமே சிமிலர் குரூப்பா இருந்தது அப்படின்னா ஏ கைரல் மாலிகுல். நமக்கு வந்து ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் கிடையாது. டிஃப்ரெண்டா இருந்தாதான் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன். இங்க வந்து சேம் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து ஏ கைரல் மாலிகுல், நாட் ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 பாருங்க. ஸோ நமக்கு ஒரு அலீன் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கைரலா இருக்குன்னு அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் செக் பண்ணணும். ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பாருங்க டெர்மினல் கார்பன்ல ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன். இந்த கார்பன்ல ஸோ இந்த கார்பன் நீங்க பாருங்க, இந்த கார்பன் இங்க குளோரின் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க குளோரின், இங்க ஹைட்ரஜன். அப்போ இது ப்ராப்பரா சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. இங்க பாருங்க இந்த கார்பன் இருக்கான்னு பார்க்கணும் அதே மாதிரி. ஸோ இங்க குளோரின், இங்க ஹைட்ரஜன். ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கு. ஸோ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரூலை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து ஈவனா இருக்கான்னு பார்க்கணும். இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட். ஸோ நமக்கு ஈவனா இருக்கு. இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த மாலிகுல் வந்து கைரல் மாலிகுல். இதுல கைரல் ஆக்சிஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கைரல் ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2ல பாருங்க. இதுல டெர்மினல் கார்பன்ல ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இங்க பாருங்க இந்த கார்பன்ல புரோமின் இருக்கு, குளோரின் இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான். ஓகே, இந்த கார்பன்ல ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டெர்மினல் கார்பனுக்கு வாங்க. ஸோ இதுல இங்க குளோரின் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, இதுவும் டிஃப்ரெண்ட் தான். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கனால அப்போ ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட், நம்பர் ஆஃப்
டபுள் பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவனாக இருக்குது, 1 2 ஈவனாக இருக்கனால இந்த இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கைரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இதில் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ப்ராப்பராக சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. டெர்மினல் கார்பனை பாருங்க, இதுதான் டெர்மினல் கார்பன். இந்த கார்பன்ல இருக்கு சப்ஸ்டிடியூண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க குளோரின் இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த டெர்மினல் கார்பன்ல இங்க புரோமின் இருக்கு, இங்க குளோரின், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குரூப் தான். ஸோ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட். இப்போ நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4. அப்போ ஈவனா இருக்கு, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து கைரல் காம்பவுண்ட். அப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லுவோம். கைரல் இருந்தாலும் இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். இங்க எக்ஸாம்பிள் நம்பர் 4 பாருங்க. 4ல நமக்கு டெர்மினல் கார்பன் வந்து சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ நமக்கு ஹைட்ரஜன் இருக்கு, ஃப்ளூரின் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, இதுல வந்து புரோமின் இருக்கு, குளோரின் டிஃப்ரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ரூல் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 ஆட் நம்பரா இருக்கு. சரிங்களா, ஆட் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ அதனால இது என்ன பண்றோம் அப்படின்னா ஏ கைரல் மாலிகுல் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஏதாவது ஒரு ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னால அது வந்து ஏ கைரல் காம்பவுண்ட். ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அலின் காம்பவுண்டுக்கு எப்படி ஆர்என்டிஎஸ் கான்ஃபிகரேஷன் வைக்கிறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு அலின் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கைரலா இல்லைன்னு செக் பண்ணணும். நம்ம கைரலா தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் வந்து ஈவனாக இருக்கு. ப்ராப்பர் சப்ஸ்டிடியூஷன் குளோரின் ஹைட்ரஜன் குளோரின் இருக்கு. ஸோ கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்பரிங் வைக்கும்போது நமக்கு எங்கேருந்து நம்பர் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா, எப்பவுமே இங்கே பாருங்க, இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்ல இருக்கு. இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன்ல கிடையாது. சரிங்களா, ஒன்று வந்து எபோதி பிளேன்ல இருக்கு, ஒன்று வந்து பிளோரி பிளேன்ல இருக்கு. ஸோ நீங்கள் எப்பவுமே நம்பர் வைக்கும்போது கரெக்டாக நமக்கு இந்த பிளேன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி வச்சா மட்டும் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பாருங்க, அப்போ நமக்கு ஸோ இந்த கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் இங்கே நம்பர் வைங்க. ஸோ நமக்கு இதில் இந்த கார்பன்ல அட்டாச் ஆகிற குரூப் வந்து பாருங்க குளோரின் தான். ஸோ இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அட்டாமிக் நம்பர் சிஐபி ரூல் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அட்டாமிக் நம்பர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதுக்கு 1, அது நெக்ஸ்ட் இது 2. ஸோ நெக்ஸ்ட் தான் இந்த டெர்மினல் கார்பனுக்கு வரணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இங்கே இருக்க டெர்மினல் கார்பனுக்கு வரணும். ஸோ அப்புறம் இங்கே வைக்கும்போது நம்ம 3 வைக்கணும். நீங்கள் வரல இங்கேயும் போய் 1 2 வச்சிடக்கூடாது. அது எப்போ வைக்கணும் அப்படின்னா இந்த சிஸ் ட்ரான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ குளோரின் இருக்கு, இங்கே குளோரின் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன். ஸோ சிமிலர் குரூப் இதுக்கு நம்ம வைக்க மாட்டோம். இ அண்ட் இஜெட் சொல்லுவோம்ல, அப்போ நமக்கு இ அண்ட் இஜெட் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரோமின் குளோரின் ஃப்ளூரின் அயோடின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இ அண்ட் இஜெட் சொல்லுவோம் இல்லையா. அப்போ தான் என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த கார்பனில் பார்க்கும்போது இது அயோடின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி. நெக்ஸ்ட் இந்த கார்பன் வரும்போது இங்கே புரோமின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இங்கே செகண்ட். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இங்கே 1 2 வச்சுட்டு அப்புறம் இங்கே 1 2 இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து இ அண்ட் இஜெட் வைக்கும் போது தான் நீங்கள் வந்து சொல்லணும். இந்த மாதிரி அலின் காம்ப்ளெக்ஸ் வைக்கும் போது நம்ம இங்கே 1 2 வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே போகும்போது நம்ம 3 தான் போகணும். சரிங்களா, அப்போ இந்த கார்பனில் யார் அதிகமான அட்டாமிக் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு 3 வைக்கணும். சும்மா குளோரின் தான் இருக்கு. ஸோ இதுக்கு 3, இந்த ஹைட்ரஜன் 4. ஸோ இப்படி தான் நீங்கள் நம்பர் வைக்கணும். ஸோ ரொட்டேட் பண்ணோம்ல 1 2 3 4. ஸோ நமக்கு கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணது. அப்போ ஆர் கான்ஃபிகரேஷன். ஆர் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசெக் பண்ணணும். ஸோ நமக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி குரூப் வந்து பிளோதி பிளேனில் வந்திருக்கு இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நமக்கு பிளோதி பிளேனில் வந்திருக்கு. அப்போ ஆறுன்னு வந்து 6, எஸ்ன்னு வந்தால் எஸ். ஸோ நமக்கு 6 தான் வந்திருக்கு. அப்போ ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ நமக்கு இது ஒரு அலின், இது ஒரு கைரல் காம்பவுண்ட். நமக்கு நம்பரிங் எப்போ எங்கேயுமே ஆர் அண்ட் எஸ் கான்ஃபிகரேஷன் வைக்கும்போது நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளேன்ல சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கலாம், இதில் தான் வைக்கணும். ஸோ இந்த சைடு வைக்கக்கூடாது. ஸோ நமக்கு இங்கே டெர்ஷரி குரூப் இருக்கு. சரிங்களா, அப்போ இதுதான் ஹையர் ப்ரியாரிட்டி 1 அண்ட் இது மெத்தில், வெறும் மெத்தில் தான் இருக்கு. இங்கே 2.
இது 2, இது 1. நெக்ஸ்ட் இந்த டெர்மினல் கார்பனுக்கு வரணும். இதில் வந்து குளோரின் 3 அண்டு ஹைட்ரஜன் தான் 4th ப்ரையாரிட்டி. ஸோ நமக்கு 1 2 3 4 நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுது. அப்போ இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். நம்ம எஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி 4th ப்ரையாரிட்டி குரூப் வந்து பிலோதி பிளேனில் இருக்கா எபோதி பிளேனில் இருக்கான்னு செக் பண்ணணும். பாருங்க, நமக்கு 4th ப்ரையாரிட்டி குரூப் பாருங்க பிலோதி பிளேனில் இல்லை. ஸோ பிலோதி பிளேனில் இருந்தாலும் நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ நம்ம அதை அப்படியே வைக்கணும். பட் இங்கே எபோதி பிளேனில் இருக்கனால நமக்கு ரிவர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். எஸ்ன்னு வந்தால் இது ஆர். ஸோ இதுதான் கரெக்டான கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் அல்கலிடின் கைரல் ஆக்சிஸ். அல்கலிடின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு அலீன். ஸோ அலீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சைக்கிளிக் ரிங் வந்துருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அல்கலிடின். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர் ரிங் வந்தால் மட்டும் அதை வந்து நம்ம அல்கலிடின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு கைரல் காம்பவுண்டு தான். ஏன் அப்படின்னா இதில் கைரல் கார்பன் எதுவுமே கிடையாது. பட் வந்து கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது கைரல் காம்பவுண்ட் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப் சப்ஸ்டிடியூஷன் ஆகிருந்தோம் அப்படின்ட்டு தான் நமக்கு கைரல் ஆக்சிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கைரலாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் ப்ளஸ் ரிங்கு ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக இருந்ததுன்னா அண்டு ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் இப்படி இருந்தது மட்டும்தான் இது வந்து கைரல் காம்பவுண்ட். அது சொல்றது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கைரல் காம்பவுண்ட் அப்படின்னாலே ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். நான் உங்களுக்கு இங்கே 6 மெம்பர் ரிங் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு 4 5 என்ன வேணாலும் வரலாம். பாருங்க, இது கைரலா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் எவ்வளோ இருக்குது 1 ப்ளஸ் ஒரு ரிங்கு தான் இருக்குது. ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக வந்தது அப்படின்னா அது வந்து கைரல் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு ரூல் பாருங்க, ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆகிருக்கும். டெர்மினல் கார்பன் பாருங்க, இங்கே ஹைட்ரஜன் இங்கே ஆசிட் நமக்கு ப்ராப்பராக சப்ஸ்டிடியூஷன் ஆகிருக்கு. இந்த டெர்மினல் கார்பன் பாருங்க, இங்கே மெத்தில் இங்கே ஹைட்ரஜன் ப்ராப்பராக சப்ஸ்டிடியூஷன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வந்து கைரல். ஸோ இது ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் இந்த அல்கலிடின் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ஆர்&டு கான்ஃபிகரேஷன் எப்படி வைக்கிறதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இது ஒரு கைரல் காம்பவுண்ட் அல்கலிடின். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த பிளேன்ல சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கல. ஸோ இங்கேருந்து நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கார்பன் அட்டாச் ஆகிருக்கிற சப்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே ஆசிட் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. இது வந்து மோர் அட்டாமிக் நம்பர் உள்ளது. ஸோ நமக்கு ஆசிட் தான். இது 1, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், நெக்ஸ்ட் இந்த டெர்மினல் கார்பனுக்கு வரணும். ஸோ இங்கே தான் இங்கே அட்டாச் ஆகிருக்க சப்ஸ்டிடியூஷனை பாருங்க, இது மெத்தில் 3, இங்கே ஹைட்ரஜன் 4. ஸோ நமக்கு 1 2 3 இப்படி தான் போகணும். ஸோ நமக்கு வரும்போது என்ன கான்ஃபிகரேஷன் வருது, ரிவர் என்னது ஆன்டி கிளாக் வைஸில் வருது. ஸோ அப்போ எஸ் ஃபார்ம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் வந்து அப்போ எஸ். ஸோ நமக்கு எஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 4th ப்ரையாரிட்டி குரூப் வந்து பிலோதி பிளேனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு 4th ப்ரையாரிட்டி குரூப் வந்து பிலோதி பிளேனில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆறுண்டு வந்து ஆறு கான்ஃபிகரேஷன், எஸ்ன்னு வந்து எஸ். நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிடணும். அதை பாருங்க, இப்போ நம்ம 4 மெம்பர் ரிங்கு நம்ம இப்போ 6 மெம்பர் வச்சு இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர் ரிங் பாருங்க, எத்தனை நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு. ஸோ நமக்கு ஈவனாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கணும். டெர்மினல் கார்பனை பாருங்க, இந்த கார்பன் இங்கே ஹைட்ரஜன் இருக்கு, இங்கே மெத்தில் இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூட்டட் இந்த கார்பனில். இந்த கார்பனை பாருங்க, இங்கே மெத்தில் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. ஸோ இப்போ இது வந்து கைரல் காம்பவுண்ட், இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஸோ இதில் 2 டபுள் பாண்ட் இருக்கு, 1 2 2 டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு ரிங்கு இருக்கு. சரிங்களா? இந்த இது ஒரு ரிங்கு. ஸோ நமக்கு ஆட் நம்பராக வருது. சரிங்களா? நீங்கள் எல்லாரும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஈவனாக வரணும். மஸ்ட் ஈவனாக வந்தால் அது கைரல் காம்பவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. மெத்தில் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன்.
இந்த டெர்மினல் கார்பன் புரோமின் இருக்கு, ஹைட்ரஜன் ப்ராப்பர்லி சப்ஸ்டிடியூஷன். ஏதாவது ஒரு ரூலை சேட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாலே அது வந்து ஏ கைரல் காம்பவுண்ட். ஸோ ஆப்டிகலி இன்ஆக்டிவ். சரிங்களா?